நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல்நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எப்படி நம்ம அதுக்கு தயாராகிறது, யாரெல்லாம் போலீஸாக தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு போலீஸ் ஆகிடலாம். அடுத்தவங்க சொல்கிறத காட்டிலும் இதே ஃபீல்டில் இப்படி எக்ஸாம் எழுதி ஒர்க் பண்ணுற ஒரு போலீஸ் கொடுக்குற ஐடியா ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த போலீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? ஜூன் 6 ஜூலையோடைய எண்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு முன்னாடியே நம்ம சில விஷயங்களுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக போலீஸ் வேலைக்கு போக முடியும். உடனே அப்ளை பண்ணி சும்மா அப்படியே படிச்சுட்டு அப்படிலாம் எழுதுனா போலீஸ் வேலைக்கு போக முடியாது. அப்படியெல்லாம் போன காலங்கள் இருக்குது. பட் இப்போ போட்டிகள் அதிகம். அதனால் நம்ம முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் ஆகி இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம போலீஸ் ஆகணும். நமக்கு என்ன தகுதிகள் தேவை? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10th படிச்சிருந்தா போதும். இப்போ 10th படிச்சிருக்க ஜாப் நிறைய இருக்குது. விஏஓ, குரூப் 4 அதெல்லாம் எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க. அதாவது ஹைட் இல்லாதவங்கலேருந்து அதெல்லாம் ஏஜ் லிமிட்டும் அதிகம். அதனால் அந்த இதில் பாஸ் ஆகிறது கொஞ்சம் போட்டிகள் அதிகம். பாஸ் ஆகிடலாம், பட் போட்டிகள் அதிகம். அதனால் நிறைய பேர் இந்த போலீஸ் வேலையை சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏஜ் இருக்குது, உங்களுக்கு கரெக்டான ஹைட் மெஷர்மெண்ட் இருக்குது. இந்த 3 விஷயம் கண்டிப்பாக உங்களை போலீஸ் ஆக்கும். அதோட உங்களுடைய விடாமுயற்சியும் வேணும். எத்தனை பேர் தெரியுமா ஏஜ் பார் ஆகி போய்ட்றாங்க. 10th படிச்சிருப்பாங்க, பட் ஏஜ் பார் ஆகி போயிடும். ஹைட்டு கண்டிப்பாக இருக்காது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது எல்லாம் இருந்தும் நம்ம ஏன் அந்த வாய்ப்பை தவற விடணும்? அப்போ கண்டிப்பாக இதுதான் நமக்கான டைம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், முழிச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த டைம் நம்ம போயிடணும். நம்ம எல்லாத்துலேயும் ஃபிட்டாக இருக்கோம். நம்ம கண்டிப்பாக போலீஸ் ஆகணுன்ற எண்ணத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏஜ் ஃபஸ்ட்டு ஏஜ் 10th படிச்சிருக்கோம். அடுத்து நமக்கு ஏஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஜ் தொடர்பான வீடியோ ஒன்று நான் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக சொல்லிடுறேன். பிசி, எம்பிசி, பிசிஎம், முஸ்லீம் இந்த கேட்டகரிக்கு 18 to 28, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு 18 to 31, டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு 31 தான். அடுத்து ஆதரவற்ற விதவைகள், விடோயர்ஸ் அவங்களுக்கு 37 வயது வரையும் வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 47 வயசு வரை. நீங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, இல்லை இடையிலே எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு 47 வயது வரையும் எலிஜிபிள் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹைட். ஏஜ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போதே நமக்கு அப்ளை ஆகாது. ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹைட்டு. எல்லோரும் அப்ளை பண்ணிடுவோம். ஹைட்டில் போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம் பாஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். 2 டெஸ்ட்டு, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் நம்மளுடைய நார்மல் போலீஸ் எக்ஸாம் எல்லாமே அப்ளை பண்ணி பாஸ் ஆகிட்டு ஹைட்டில் போகும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஹைட் மெஷர்மெண்ட்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே 170 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மென்னுக்கு சொல்ல வரேன். அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி உங்களுக்கு 167 மினிமம் ஹைட்டு இருக்கணும். மென்னுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ அடுத்து உமன்ஸுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கலான்னு பார்க்கலாம். உமனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க எல்லாருமே 159 இருக்கணும். நான் எழுதின காலத்துலேருந்து இதே ஹைட்டு தான். 159 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கணும். 1 இன்ச்சு குறைஞ்சாலும் கண்டிப்பாக அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாமே கேமரா முன்னிலையில் தான் எடுப்பாங்க. அதனால் கம்பல்சரி நம்ம மினிமம் ஹைட்டில் இருக்கணும். அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு 157 சென்டிமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கணும். 157 சென்டிமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கணும். இந்த உமன்ஸுக்கு உள்ள ஹைட் மெஷர்மெண்ட்டு தான் டிரான்ஸ்ஜெண்டர். உங்களுக்கும் திருநங்கைகள் அவங்களுக்கும் இந்த ஹைட் மெஷர்மெண்ட்டு தான் வரும். அடுத்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று. இது பார்த்திங்க அப்படின்னா 1 to 5 ஒரு ஸ்கூலில் படிப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் அந்த ஸ்கூலில் தான் வாங்கணும். 6 to 10 ஒரு ஸ்கூலில் படிப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டை அந்த தனியாக நீங்கள் 6 to 10 படித்த ஸ்கூலில் வாங்கணும். 11th 12th எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அது அந்த ஸ்கூலில் வாங்கணும். மேக்ஸிமம் இது 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்றனால நீங்கள் 10th வரையும் வாங்கினாவே போதும். இப்போ நீங்கள் டுட்டோரியலில் படித்து பாஸ் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிபிஏல வாங்கலாம். தமிழ்நாடு பாடநூல் கழகம் நுங்கம்பாக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கே வாங்கலாம். இதே இது ஒரு டிஸ்ட்ரிக், இப்போ கன்னியாகுமரி அங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சென்னை போய் வாங்க முடியாது இல்லையா? நீங்கள் எல்லாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டினுடைய டிஇஓ ஆஃபீஸில் வாங்கலாம். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் வாங்கலாம். டிஸ்ட்ரிக்டுடைய மெயின் இடத்துல கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும்.
அடுத்து விடோயர் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி வாங்கணும். அதில் வந்து ஹஸ்பண்டுடைய டெத் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃப், செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று எழுதி கொடுக்கணும். அடுத்து வந்து ஃபோட்டோ, இதை அப்ளை பண்ணி ஆன்லைனில் நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது, பிசி எக்ஸாமுக்கு அதிகமாக படிக்காமல் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம்.